ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு 15 மினிட்ஸ் போர்ட்ரேட் ஸ்கெட்ச் எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு டைமர் இருக்குது. நான் இப்போ அதை ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்திங்க அப்படின்னா 2:20க்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கிளாக்கையும் ஆன் பண்ணிக்கலாம். டைமர் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபோட்டோவோட ஹைட்டு வித்து ப்ரொபோர்ஷனேட்ஸை நம்ம வந்து மெஷர் பண்ணாமே அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு ரஃப் ஸ்கெட்சை அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதோட பிகரை வந்து இதில் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சேம் ஆஸ் யூஷுவல் தான். ஹேர்லைன், ஐப்ரோ, நோஸ், அப்புறம் சின், இந்த லைன்ஸ் மார்க் பண்ணிட்டு நம்ம சென்டராக டிவைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஹேர்லைன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே இருக்குது. அது கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஐப்ரோ, இது வந்து ஐலைன். நம்ம ஐ வந்து இந்த அளவுக்கு நம்ம வரைய போகிறோம். இப்போ ஐயோட அளவு இந்த இடத்துல இருக்குன்னா இதே அளவு தான் அந்த பக்கம் அதே சைஸில் இருக்கும். ஸோ இது நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி போய்ட்டு காமிச்சிட்றேன். இப்போ இந்த ஐயோட அளவை நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். மெஷர் பண்ணிட்டு அந்த ஐயோட அளவு என்ன இருக்கோ அதே தான் சென்டர்லேயும் இருக்கும், சேம். இப்போது அந்த ஐயில் இருக்கிற சேம் சைஸ் கேப்லேயும் அந்த ரைட் சைடு ஐக்கும் அதே சைஸ் தான், சைடு ஹெட்டுக்கும் இதே சைஸ் தான் வரும். ஸோ நம்ம அதோட மார்க்கிங் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி அளவு வந்து மெஷர் பண்ணி பண்ணுறது எப்படி தெரியல அப்படின்னா, சாரி, வீடியோ இந்த இடத்துல ஒரு 10 செகண்டுக்கு வந்து உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும்போது ஹேங் ஆகிடுச்சு. அதனால் அந்த ஒரு 10 செகண்ட் மட்டும் இப்போ ஜம்ப் ஆகி உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம லிப்போட அளவு எடுத்துக்கலாம். லிப்போட அளவு பார்த்திங்கன்னா நோஸ்லேருந்து சின் வரைக்கும் 3:1 அதே மெஷர்மெண்ட் தான். இப்போ தாடி வந்து இவ்வளோ நிறையா இருக்குது, எப்படி நம்ம வந்து சின்னோட அளவு பார்க்குறது அப்படின்னா நோ ப்ராப்ளம். நம்ம நோஸ்லேருந்து லிப்போட அளவு எடுத்துகிட்டு நம்ம சின்னோட அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம சின் போடவே போகிறதில்ல. ஏன் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே தாடி போட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதோட அளவு நமக்கு வந்து கேர் பண்ணிக்க தேவையில்லை. இப்போ இந்த மெஷர்மெண்ட் எப்படி எடுத்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை, என் வீடியோஸ் பார்த்ததில்லை அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபோன்லேருந்து எப்படி மெஷர் பண்ணி வரைகிறது அப்படின்றது நான் கிளியராகவே போட்டிருக்கேன். ஒரு லைவ் வீடியோவும் பண்ணோம், நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹேர்லாம் இந்த மாதிரி அதில் இருக்கிற ஷேப்ஸ் பார்த்துட்டு இதே மாதிரி ட்ராக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் பென்சில் ஹோல்ட் பண்ணுறது வந்து ரைட்டிங் மாதிரி பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணி வரையக்கூடாது. இந்த மாதிரி நம்ம ஷேட்ஸ் பண்ணுறதுக்கு பென்சில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி கிராஸாக நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஷேட்ஸ்லாம் லைட்டாக நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி பண்ணும்போது ரொம்ப லேஸாக பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு சேம் தான். ஐப்ரோலேருந்து நோஸ் வரைக்கும் இருக்கிற இயர் வந்து இப்போ இந்த ஃபோட்டோவில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஐப்ரோவுக்கு மேலேயும் நோஸ்க்கு மேலேயும் முடியுது இந்த ஃபோட்டோ படி பார்க்கும்போது. அதை நீங்கள் முடிச்சுட்டு நம்ம அந்த தாடி, ஹேரு எல்லாம் இதே மாதிரி ஷேட்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரஃப்பாக அதோட போர்ட்ரேட் பிக்சர் நமக்கு வந்து எப்படி வரும் அப்படின்றது தெரியும். இப்போ நம்ம டோட்டலாக ஓவரால் ஒரு போர்ட்ரேட் பிக்சர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 மினிட்ஸ் ஆகிருக்கு. ஒரு 4 மினிட்ஸில் வந்து நம்ம அதிகமாக ஸ்கெட்சஸ் பண்ணாமல் ஒரு ரஃப்பாக ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்கெட்ச் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ இதே டைமிங்கில் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவை அப்படியே நீங்கள் ஃபினிஷ் பண்ணவும் முடியும். இந்த மாதிரி ரஃப் ஸ்கெட்ச் பண்ணாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரஃப் ஸ்கெட்ச் பண்ணாமே டேரெக்டாக இப்போ நான் லேஸாக பண்ணதை அப்படியே நம்ம டார்க்காகவே பண்ணி ஃபினிஷ் பண்ண முடியும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு ஃபோட்டோலாம் போர்ட்ரேட்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளெலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் ஸ்கெட்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதுக்கு நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வேணும். ஸோ அது மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் இதே மாதிரி டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து அந்த ஃபோட்டோவை தொடர்ச்சியாக பார்த்துட்டே இருக்கனால நம்ம மைண்டு வந்து அந்த ஃபோட்டோவை வந்து அப்படி பதிவு பண்ணிக்கும். அதை பார்க்கும்போது நம்ம கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வரையும் போது இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து ரஃப் ஸ்கெட்ச் பண்ணும்போதெல்லாம்
பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா காமிச்சிட்டு இது மாதிரி மேக்ஸிமம் இருக்கா அப்படின்றத நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ரொம்ப டீட்டெயிலிங் பண்ண தேவையில்லை, நம்ம ஒரு 15 மினிட்ஸ் ஸ்கெட்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து அதோட அளவுகள் கொஞ்சம் ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த மாதிரி ஸ்கெச்சஸ்லாம் நம்ம பண்ணுறது. அதாவது மாடலுக்காக அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாடலை வந்து நம்ம அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்கெச்சஸ்லாம். ஸோ நம்ம அப்படியே அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாக இதேமாரி எனக்கு அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே டைம் எடுத்து பொறுமையாக பண்ணும்போது நம்மளால் வரைய முடியும். அளவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணி வரைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக வரும். நோஸோட பெண்டு கர்வ் எல்லாம் அதில் இருக்கிறது, அந்த உள்ளே இருக்க ஷேட்ஸ் லைட்டாக டார்க் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கு எல்லாமே நம்ம கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. டார்க்காக இருக்கிற ஹைலைட்டான ஏரியா மட்டும் லைட்டான ஷேட் கொடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ ஐயை வந்து இன்னும் கூட கொஞ்சம் டார்க் பண்ணலாம். ஐக்கும் அதே மாதிரி தான், நம்ம வந்து ரொம்ப டீட்டெயில் பண்ணி உள்ளே இருக்கிற ஐபால் எல்லாமே கிளியராக அந்த உள்ள ஒயிட் மார்க்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்றது இல்லை. நம்ம வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு பிக்சர் வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டாக இந்த மாதிரி ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ்க்காக தான் பண்ணுறோம். ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஃப்ரீ ஹேண்டாக அப்படியே பார்த்துட்டு அப்படியே வரைஞ்சி பாருங்கள். எடுத்துனே வந்துடாது, இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். வரல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விடாதீங்க. எதுவுமே வந்து ஒரே நாளில் நம்ம கற்றுக்க முடியாது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஐப்ரோஸும் அதே மாதிரி தான். நான் வந்து உங்களுக்கு சிங்கிள் லைனாக கர்வெலாம் கொடுத்து பண்ணவே இல்லை, அப்படியே லைட்டாக ட்ராக் பண்ணி ஹேச்சிங் மெத்தடில் தான் நான் வந்து ஷேட் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலை, உங்களுக்காக கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி காமிக்கிறதுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு புரியும் அப்படின்றதுக்காக. நம்ம இதே ஸ்கெட்சை இன்னும் ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம். அதாவது எப்படி அப்படின்னா, நீங்கள் இந்த ஐப்ரோ வந்து இந்த மாதிரி நான் ட்ராக் பண்ணியே பண்ண தேவையில்லை. பென்சில் நம்ம கிராஸாக பிடிச்சிட்டு ஒரே ஒரு லைன் ஒரு ட்ராக் அப்படி பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு பிளாக் அடிச்சிடும். ஸோ அது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினாலும் நீங்கள் இன்னும் குயிக்காக பண்ண முடியும் நம்மளால் ஸ்கெட்சிங்க. இப்போ இந்த நோஸோட ஷேப் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் அதை எரேஸ் பண்ணிட்டு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்ம அதுக்காக தான் வந்து பென்சிலில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணும்போது ரொம்ப லேஸாக ட்ரா பண்ணுறோம். ரொம்ப டார்க்காக ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம குறைச்ச சைஸை வந்து குறைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம வந்து ப்ராக்டிஸ் தானே பண்ணுறோம். ஸோ அதனால் தப்பு பண்ண தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும். தப்பே பண்ணாமல் கற்றுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் தப்பு பண்ணுறதுக்கு தயங்காதீங்க. அதாவது நான் ட்ராயிங்க்கு சொல்கிறேன். மீஸை இதே மாதிரி டார்க் பண்ணிக்கலாம். பென்சிலை கிராஸாக பிடிச்சிட்டு இது மாதிரி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஸ்ட்ரோக்ஸ் வந்து கிடைக்கும். இது சிங்கிளாக தான் நம்ம வந்து ட்ராக் பண்ணி பண்ணணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் ஃபுல்லாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கனாலும் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். கீழே தாடி எல்லாமே அதோட ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கலாம். நானும் ட்ரை பண்ணேன், எனக்கு வரல அது மாதிரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட கமெண்ட்லேயும். ஸோ அது உடனே வராது. நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 15 மினிட்ஸில் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 hour கூட எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour ட்ரை பண்ணுறதுனால ஒன்றும் இது கிடையாது. ஸோ 1/2 hour ட்ரை பண்ணுங்கள். இது இல்லை நான் எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இல்லை. நீங்கள் எந்த மெத்தடில் ட்ரை பண்ணி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கெட்ச் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஃப்ரீ ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கிரிட் மெத்தட் பண்ணாலும் எந்த மெத்தட் பண்ணாலும் உங்களுக்கு ஹேண்ட் ஃப்ரீயாக மூவ் ஆகும், அப்சர்வேஷன் பவர் அதிகமாகும். அதை வச்சு உங்களால் ஈஸியாக எல்லா பிக்சர்ஸும் ட்ரா பண்ண முடியும். நான் அதுதான் திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம ஹேரோட இது இன்னும் நல்லா டார்க் பண்ணிக்கலாம் சைடில். அது நம்ம ஷேப்ஸ் அதில் இருக்கிற ஹேர் லைனு அதெல்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக அதில் இருக்க மாதிரியே தான் பண்ணணுன்றதில்ல. நம்ம வந்து ஒரு பிளாக்காக அந்த மாதிரி ட்ராக் பண்ணி ஷேட் பண்ணி விட்டாலே அது பிளாக்காக தான் தெரியும் ஹேர் மாதிரி.
இன்னுமே நம்ம வந்து இது ஒரு சார்கோலில் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒரு இழுத்திங்கனாலே ஒரு செகண்டில் நம்ம வந்து ஹேரை பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் நம்ம அளவுப்படி பார்க்கும்போது அது கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்குது. ஹேர் வந்து சென்டரில் இன்னுமே கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். அதனால் நான் கொஞ்சம் கீழே இறக்கி ஷேட் பண்ணுறேன். இந்த ஒர்க்குக்கு நமக்கு பெருசாக ஒன்றும் மெட்டீரியலும் தேவைப்படாது. பார்த்தீங்கன்னா இது ஆர்ட் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய ஒரு நார்மல் ஸ்கெட்ச் புக் தான். பென்சிலும் நீங்கள் ஒரு சார்கோல் பென்சில் வாங்கி யூஸ் பண்ணலாம். கேம்லினில் ஒரு 50 ரேஞ்சில் வரும், அதுவே போதும் நமக்கு. இல்லைனா சாதாரண நார்மல் ஹெச்பி பென்சிலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் செஷனுக்கு நமக்கு அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ ஹேர்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக டார்க் பண்ணிட்டு சைடும் டார்க் பண்ணிட்டு இயரை வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹேச்சிங் மெத்தடில் நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே நான் ஒன்றும் பண்ணவே இல்லை. ஏன்னா அதில் இருக்கிற மாதிரி நம்ம அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 15 மினிட்ஸில் நம்ம இந்த ஸ்கெட்ச் பண்ணவே முடியாது, அது இன்னும் டைம் எடுக்கும். ஸோ நம்ம அந்த ஃபோட்டோவில் இருக்கிற உருவத்தை வந்து நம்ம அது மாதிரி பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டைல்ஸை கொஞ்சம் உள்ளே ஆட் பண்ணுறோம். ஸ்ட்ரோக்ஸில் நீங்கள் தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஹேச்சிங் மெத்தட்லேயே பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ஸ்க்ரிப்லிங் பண்ணுவாங்க. இப்போ இயர் மட்டும் கொஞ்சம் நம்ம டார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், அப்போ தான் தெரியுன்றதுக்காக. இந்த சைடில் இருக்கிற ஹேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. நான் என்னோடய ஸ்டைலில் அப்படியே ட்ராக் பண்ணி ஸ்க்ரிபிள் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த பக்கம் இயர் வந்து இதே மாதிரி தான். ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பண்ண உங்களுக்கே ஒரு ஸ்டைல் வரும். நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நீங்கள் நிறைய ட்ராயிங் பண்ண உங்களுக்கே இப்படி பண்ணால் ஒரு நல்லாயிருக்கும், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் பண்ண உங்களுக்கே வந்து மாறும். இப்போ இது நான் பண்ண மாதிரி ஃபஸ்ட் நம்ம ஒரு 4 மினிட்ஸில் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த 4 மினிட்ஸ் ஸ்கெட்சை வச்சுக்கிட்டே சும்மா ஸ்க்ரிபிள் பண்ணி விடலாம். ஸ்க்ரிபிளிங் ஸ்கெட்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம கிறுக்கி விட்டோம்னா அந்த மாதிரி இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதேமாதிரி நம்ம ஃபுல்லாகவே அந்த பிக்சர் ஃபுல்லாகவே ஃபேஸில் எல்லாமே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஃபுல்லாகவே ட்ராக் பண்ணி விட்டோம்னாலும் ஒரு ஸ்டைல் கிடைக்கும். இது தாடியெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம நூடுல்ஸ் மாதிரி நம்ம ஸ்க்ரிபிள் பண்ணி விடாமல் ஒரு லைனாகவும் கொடுக்கலாம். இல்லை நான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பென்சிலை கிராஸாக பிடிச்சிட்டு ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி இழுத்தனாலும் ஒரு ஷேட்ஸ் அழகாக கிடைக்கும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இது மாதிரி எனக்கு வீடியோஸ் நிறைய வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இது மாதிரி வீடியோஸ் கொஞ்சம் நிறைய ரெடி பண்ணுறேன். இப்போ இந்த பாட்டம் போர்ஷன் மட்டும் நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணி ஷேட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அதோட எட்ஜஸ் க்ளீனாக விசிபிள் ஆகும். சென்டர் லிப்பும் கொஞ்சம் நம்ம டார்க் பண்ணி காமிச்சிக்கலாம். இந்த இடத்துல தெரியல, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் தெரியும். கீழே இருக்க தாடியும் நம்ம கொஞ்சம் டார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா ஷேட்ஸில் கொஞ்சம் விசிபிளாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா ஒயிட் ஏராக தான் இருக்குது, அப்படியே விட்டாலும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸ்ட்ரோக்ஸு. இப்போ சேம் அப்படியே பண்ணணுன்னாலும் நம்ம பண்ண முடியும். நீங்கள் ஃபுல்லாக இதேமாதிரி ஃபுல்லாக பிளாக்கில் ஷேட் பண்ணிவிட்டு ஒயிட் எரேசர் வச்சுட்டு நம்ம எரேஸ் பண்ணி எடுக்கும்போது இப்போ சேம் பிக்சரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வரும். அது வந்து நமக்கு இப்போ நம்ம அந்த மாதிரி பிக்சர் நம்ம பண்ணலை, ஒரு ரஃப் ஸ்கெட்ச் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டீட்டெயிலிங் பார்த்திங்க அப்படின்னா பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். அது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடே ஆக மாட்டோம் நம்மலாம். ஸோ நம்ம வந்து ஒரு நாள்கிட்டே இருப்போம். அதனால் அந்த டைமுக்குள்ளே நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். முடிச்சுட்டா நம்ம அடுத்த ஒரு பிக்சரில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பிக்சர் நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாகும். இப்போ ஐயில் இங்கெல்லாம் நம்ம ஷேட்ஸ் வந்து டார்க் பண்ணி ரொம்ப டீட்டெயில் பண்ணோங்கிறது இல்லை, நான் இருந்தாலும் லைட்டாக கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு விசிபிளாக தெரியுமே அப்படின்றக்காக கொடுக்குறேன். ஆனால் இந்த சுருக்கம்லாம் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணும்போது தான் அதோடய ஃபோட்டோவில் இருக்கிறது அந்த ஓல்டேஜாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் காட்டும் உங்களுக்கு. ஷேடிங்ஸ் வந்து நம்ம தேவையில்லை, ரொம்ப கொடுக்க தேவையில்லை. நம்ம வந்து வீடியோ வந்து தனியாகவே ஷேடிங்ஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ பார்க்கலாம், வேணும்னா சொல்லுங்கள். தனியாக ஃபேஸ் ஷேடிங் தனியாக ஒரு வீடியோ பண்ணிடலாம். ஃபுல்லாகவே பண்ண தேவையில்லை,
நம்ம ஃபோட்டோவில் இருக்கிறத வந்து டார்க்காக இருக்கிற இடத்த மட்டும் டார்க்காக இருக்கிற இடத்துல ஷேட் பண்ணிட்டு மீதி ஒயிட்டாக இருக்கிற இடத்துல நம்ம ஹைலைட்டாக அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுவே உங்களுக்கு இப்போ பண்ணியிருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரைட் சைடில் நான் இருக்கிற ஸ்கின்னில் டார்க் பண்ணியிருக்கேன், இல்லை லெஃப்ட் சைடில் டார்க் பண்ணியிருக்கேன், ரைட் சைடில் ஒயிட் எம்டியாக இருக்குது. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து ஒயிட்டாக வெயில் அடித்து அந்த பக்கம் நிழல் அடித்த மாதிரி உங்களுக்கு ஷேடோஸில் தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ ஹெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஹெட்டில் இந்த மாதிரி ஷேட்ஸ் கொஞ்சம் அதோட ஹேரோட நிழல் விழுந்துருக்கிறதுல நம்ம கொஞ்சம் ஷேட் பண்ணிவிட்டு, இப்போ ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் நான் எப்படி ஹேர் பண்ணுறதுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கலர்லேயும் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் கீழே தாடி மீசை இருக்கிற இடத்துல ஷேடோஸ் டார்க்காக இருக்குது, நம்ம அதையும் ஹைலைட் பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஓகே, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்கு, 15 மினிட்ஸ் 30 செகண்ட் ஆகிருக்கு. நம்ம இந்த டைமுக்குள்ளே நம்ம ஒரு போர்ட்ரேட் நம்ம வந்து இன்றைக்கி வரைஞ்சி முடிச்சிருக்கோம். இதே பிக்சர் நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டார்க் பண்ணி ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.